ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு மரத்தின் இலை மீது நித்திரை செய்தது. வானம் இருண்டது, மழை பெய்தது. சிறிய எறும்பு மழையில் நனைந்தது. மழை பெய்ததால் சிறிய எறும்பு இலைக்கட்டிலிருந்து இறங்கி தடி போன்ற ஒரு சிறிய பாதையில் சென்றது. காம்பில் நடந்து சென்ற அது பெரிய பாதையை அடைந்தது. இது என்ன இடம்? சிறிய எறும்பு சிந்தித்தது. யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? அவ்வாறு இருக்கும் வேளையில் மரம் கொத்தி ஒன்று சிறிய எறும்பை கண்டது. சிறிய எறும்பே, என்ன யாசனை? மரம் கொத்தி கேட்டது. மரம் கொத்தி மாமா, இந்த இடம் மிக அழகான ஒரு பாதை போல இருக்கிறது. இன்னும் பல பாதைகள் உள்ளன. இந்த இடத்தின் பெயர் என்ன? நீங்கள் ஒரு மரக்கிளையின் மேலே இருக்கிறீர்கள். இவை இந்த மரத்தின் கிளைகள். மரக்கிளைகள் மிக பெரிதாக இருக்கின்றன. மரக்கிளைகள் பற்றி தெரிந்து கொண்டேன் என்று எறும்பு சொன்னது. நான் இந்த மரத்தில் மேலும் கீழே போகிறேன். சின்ன எறும்பு இந்த மரம் பற்றி மேலும் தேடி பார்க்க எண்ணியது. கீழே செல்லும் போது சின்ன எறும்பு குடும்பத்தினரை சந்தித்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அளித்தது. அப்போது எறும்புகள் ஒரு பெரிய பொருளை தோளில் சுமந்து வருவதை அது கண்டது. அங்கே பாரமாக இருக்கிறது, பிடியுங்கள் பிடியுங்கள், இராணி எறும்பு சொன்னது. எல்லாரும் சேர்ந்து உதவி கொடுத்தார்கள். தோளில் எதனை சுமந்து செல்கிறார்கள்? சிறிய எறும்பு ராணியிடம் கேட்டது. இது இந்த மரத்தில் காய்த்த ஒரு காய். சிறிய எறும்பு ஆச்சரியப்பட்டது. காய் என்றால் என்ன? சிறிய எறும்பு ராணியிடம் கேட்டது. நான் சொல்லித் தருகிறேன், வாருங்கள். மரங்களில் காய்கள் காய்க்கும். நாம் அவற்றை சேகரிக்கிறோம். அது எமது உணவுக்காக. சரி, பார்ப்போம். மரத்தில் உள்ள காய்களை காட்டுங்கள். மரங்களில் பல பகுதிகள் உள்ளன. சிறிய எறும்பு மகிழ்ச்சியுடன் கூறியது. ராணியாரே, ராணியாரே, அந்த காய்க்கு அருகில் அழகான ஒரு பூ இருக்கிறது. சரி, வாருங்கள், போய் பார்ப்போம். மரங்களில் பூக்கள் பூக்கும். பூ நல்ல வாசனை. நான் பூவை பறிக்கிறேன். சிறிய எறும்பு கேட்டது. மரத்தில் இருக்கும் போதுதான் பூ நல்ல அழகு. ராணி மேலும் பல விஷயங்களையும் சொன்னது. இருட்டிவிட்டது, நாம் வீட்டுக்கு போவோம். இருவரும் மரத்தடியின் வழியே கீழே சென்றனர். எறும்பு புற்று மரத்துக்கு அருகே நிலத்தினுள் இருந்தது. நிலத்தின் உள்ளேயும் மரக்கிளைகள் போன்ற பாதைகளை சிறிய எறும்பு கண்டது. ராணியாரே, இலைகளும் மரக்கிளைகளும், சின்ன எறும்பு கேட்டது. ராணி சிரித்தபடியே, இல்லை இல்லை, இவை மரத்தின் வேர்கள் என்றது. எங்கள் வீடு மரத்தின் உள்ளே இருப்பதால் மரத்தின் வேர்களை நன்றாக பார்க்க முடிந்தது. ராணி சிறிய எறும்பை நிலத்தின் உள்ளே அழைத்துச் சென்று மரத்தின் வேர்களை காட்டியது. ஆச்சரியப்பட்டது. இன்று சிறிய எறும்பு மரத்தின் பல விஷயங்களை அறிந்து கொண்டது. களைத்திருந்த சிறிய எறும்பு நித்திரையாகி போனது.